கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். சங்கீதம் 64:10. The righteous shall be glad in the Lord and shall trust in him, and all the upright in heart shall glory. Psalms 64:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காட் கோஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக சங்கீதங்கள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளுகின்ற தேவனாக காணப்படுகிறார். தமது ஜனம் என்று சொன்னால் ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சகல மனிதர்களையும் தம்முடைய ஜனம் என்று ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த தேவன் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் என்று சொன்னால் கர்த்தத்துவம் அல்லது ஆளுகை அல்லது அதிகாரம் என்று பொருள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அப்படின்னு அதிகாரம். இங்கிலீஷ் நாம் சொல்ல போனால் the government shall be upon his shoulder. கவர்மெண்ட் அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரம் சகலதையும் செய்வதற்கு அதிகாரம் உடையவர், சகலதையும் செய்து முடிக்கிறவர், சகலதையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவர்தான் கர்த்தர் என்று பொருள். அப்போ சகலதையும் செய்வதற்கு அதிகாரம் உள்ள, சகலதையும் செய்து முடிக்கிற தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பேர் தான் கர்த்தர், சகலதையும் செய்கிறவர் அல்லது ஆடுகிறவர் அல்லது அரசாட்சி செய்கிறவர். இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேல் அதிகாரம் இருக்கிறது. எந்த அதிகாரம்? தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. எந்த மனுஷனுடைய எந்த பலவீனத்திலும், எந்த பிரச்சனையிலும், எந்த நெருக்கத்திலும், எந்த இக்கட்டிலும், எந்த சோர்விலும், எந்த ஆபத்திலும் அந்த நபரை பலப்படுத்த, விடுவிக்க, சகாயம் செய்ய, அவரை மேன்மைப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் நாகும். ஆனபடியினால் தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். பலன் இன்றைக்கு
ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற, அவரை நோக்கி கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த தலத்தில், எந்த இடத்தில் சோர்ந்தும் தளர்ந்தும் பலகீனத்தோடு நிற்கிறீர்களோ அந்த இடத்தில், அந்த விஷயத்தில், அந்த பிரச்சனையில் உங்களுக்கு பலன் தர ஆண்டவர் இயேசுவினால் முடியும். ஒரு தடவை ஒரு தேவ மனுஷன் தன் பிரயாணம் செய்து போகும்போது ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் ஆற்றை கடந்து செல்வதற்காக படகுகள் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவர் படகிலே பிரயாணம் செய்து போகிறார். அவர் படகிலே பிரயாணம் செய்து, அந்த ஆற்றிலே பிரயாணம் செய்து போகும்போது நடு ஆறு பகுதி வரும்போது அதன் பக்கத்திலே ஒரு பெரிய பாறை காணப்பட்டது. அந்த பாறை இருக்கிறதுனால இவருக்கு மறுகரையில் இந்த படகிலே போக முடியாதபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் திரும்ப வருகிறார். அவர் திரும்பி வந்து திரும்பவும் அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆற்றை கடந்து போக வேண்டும், அந்த பாறையை அங்கிருந்து எடுத்து மாற்றும், அந்த பாறையை மாற்றி நான் கடந்து போகும்படி கிருபை தாரும் என்று அவர் ஜெபம் பண்ணி 2வது தடவையும் அவர் அதை ஆற்றில் அந்த படகில் பிரயாணம் பண்ணி போகிறார். அவர் போகும்போது பழையபடி அந்த ஆற்றின் நடுப்பகுதி வரும்போது திரும்பவும் அந்த பாறையானது குறுக்கிட்டு போக முடியாத தடை பண்ணுகிறது. திரும்பவும் அவர் திரும்ப வருகிறார். 3வது தடவை அவர் ஜெபம் பண்ணுகிறார். இப்போது ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ணி இப்படி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆற்றை கடந்து மறுகரை போக வேண்டும், அந்த ஆற்றை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு சகாயம் செய்யும், என்னை பலப்படுத்தும், நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று 3வது தடவை அந்த தெய்வ மனுஷன் ஜெபம் பண்ணி திரும்பவும் தன்னுடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இப்போது ஆண்டவர் செய்ததான ஒரு விஷயம், அவர் 3ஆம் தடவை பிரயாணம் செய்யும் போது திடீரென்று அந்த ஆற்றினுடைய தண்ணீரின் அளவை தேவன் அதிகரிக்க பண்ணினார். திடீரென்று ஆற்றில் நிறைய தண்ணீர் வந்ததுனால இப்போது தண்ணீர் கொள்ளளவு, அந்த மட்டம் அதிகரித்ததினால் அந்த பாறையின் மேல் தண்ணீர் வர ஆரம்பித்தது. இப்போது தண்ணீரினால் அந்த பாறை என்ன செய்கிறது, பாறைக்கு மேலாக தண்ணீர் நிற்கிறதுனால இப்போது இவர் பிரயாணம் சொல்லி போகும்போது அந்த நடு பகுதி வரும்போது அந்த பாறை காணவில்லை. காரணம், தண்ணீர் அதுக்கு மேலே நின்றதுனால தடையின்றி அந்த தண்ணீர் மேலே கூட அவர் பிரயாணம் செய்து மறுகரையில் அவர் கடந்து போகிறார். என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவரே, அந்த பிரச்சனையை எடுத்து மாற்றி எனக்கு சமாதானத்தை தாரும் என்று கேட்பதை விட, ஆண்டவரே, அந்த பிரச்சனையை நான் ஜெயித்து முன்னேறி செல்ல வேண்டும் அப்பா, அதுக்கு எனக்கு பலனை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால், அந்த தேவன் உங்களுக்கு அந்த எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி அதை தாண்டி நீ முன்னேறி செல்வதற்கான ஒரு பலனை, ஒரு வழியை நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தராகின்ற தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பலகீனம் என்னது, பிரச்சனை என்னது, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை பலப்படுத்தி ஜெயமாக முன்னேறி செல்வதற்கு தன்னுடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். தன்னை விசுவாசிக்கிற ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். தன்னை காத்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கின்ற ஒரு மனுஷன் மேல் தேவன் தன்னுடைய பலனை கட்டளை இடுவார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். பலப்படுத்துகிறது என்று சொன்னால் எப்படி பலப்படுத்த முடியும், யாரால் பலப்படுத்த முடியும் என்பது இங்கே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியாவில், நான் அவர்களை கர்த்தருக்குள், வித்தின் கிரைஸ்ட், கர்த்தருக்குள், இயேசுவுக்குள், ஆண்டவருக்குள், இங்கிலீஷ் த லார்ட், ஆண்டவருக்குள்ள, ஆண்டவர்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தத்துவம் செய்கின்ற, ஆளுகை செய்கின்ற அதிகாரமுள்ள
இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மளை பலப்படுத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை பலப்படுத்தும் போது நாம் உண்மையாகவே பலனடைவோம், உண்மையாகவே பிரச்சனைகளை செய்வோம், உண்மையாக நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், உண்மையாக நம்மளை சத்துருக்கள் சந்திக்கப்படுவார்கள். உண்மையாகவே நான் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற காரியங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார், பதிலை தருவார். நம்முடைய பிரயாணம், நம்முடைய பிரச்சனை அது சுமூகமாக அவை நம்மளை விட்டு விலகி மாறவும் ஒரு விடுதலின் அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை கொண்டு வர முடியும். அதுபடியினால் நீங்கள் கர்த்தருடைய சின்னமாக இருங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற மகனாக மகளாயிருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை அதிகரிக்கப்படுகின்ற கர்த்தர் ஆண்டவர் இயேசு தமது ஜனத்துக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். ஆமே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடுத்து சமாதானம் அருளி. ஒன்று ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு பலனை தருகிறார், இரண்டாவது சமாதானத்தை தருகிறார். சிலர் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தால், சிலருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சில பலன் இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. சில நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் ஏதோ ஒரு சமாதான சூழ்நிலை இருக்கிறத போல காண முடியும், ஆனாலும் சில காரியங்களை செய்வதற்கு அவர்கள் பலன் இல்லாதபடி, திறனற்றவர்களாக, செயல்படுத்த முடியாதவர்களாக, நிலைநிற்க முடியாத ஒரு சூழ்நிலை நிற்பார்கள். எப்படிப்பட்ட அனுபவமானாலும், சமாதானம் இல்லாத அனுபவமானாலும் சரி, பலன் இல்லாத அனுபவமானாலும் சரி, உங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் தருகிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:27 இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் தருகின்ற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று இயேசு சொன்னார். இது உலகத்தில் காணப்படுகின்ற சகல மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமாதானமற்று, ரட்சிப்பு அற்று, பிரச்சனையிலும் வேதனையிலும் மனுஷன் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது, உலகத்துக்கு சமாதானம் இல்லாது இருக்கும் போது, இந்த உலகத்தை படைத்த, சகலதையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் சமாதானம் உண்டு பண்ணும்படியாக, ஏன் சமாதானம் இல்லை என்றால், மனிதன் பாவத்தை செய்த பாவத்தின் விளைவாக மரணம் சம்பவித்தது, ஆத்துமா மரணம். அவன் ரட்சிப்பற்று போகிறான், அவனுக்கு நிம்மதியற்று போகிறான், அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான், அவன் பலகீனராக மாறுகிறான், அவன் கையின் பிரயாசத்தில் ஒன்றுமில்லாத மாற்றப்படுகிறான், நிம்மதியற்று போகிறான். அப்படி சமாதானமற்ற, நிம்மதியற்ற, ரட்சிப்பற்ற இந்த பூமியில், இந்த உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அம்மே சமாதான பிரபுவான தேவன், அதாவது வானத்தை பூமியை படைத்த கர்த்தர், சர்வவல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனாக இயேசு என்ற பேரில் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே இயேசு இறங்கி வந்து சகல மனிதருடைய ரட்சிப்புக்காக இயேசு என்ற பேரில் அவர் பிறந்தார். இயேசு என்று சொன்ன ரட்சகர் என்ற அர்த்தம், ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அவருடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், அவருடைய வியாதியிலிருந்து விடுவிக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பு என்பது ஆத்ம ரட்சிப்பை குறைக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஒரு மனிதனுக்கு 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஆவி, மற்றொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். இந்த 3ஐயும் அடங்கியதான் மனுஷன். அப்போ நம்முடைய சரீரம் வெளிப்பகுதியாக இருக்கிறது, உள்ளே ஆத்மாவும் ஜீவனும் இருக்கிறது. இப்போ இந்த ஆத்மா தான் நித்திய காலமாக வாழப்போகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து அதை இறக்கும் போது அந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணில் அடக்கப்படுகிறது. அது ஜீவன் தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. ஆனால் அந்த ஆத்மா இளைப்பாறுகின்ற இடத்தில் என்ன செய்கிறது? அது கடந்து போகும். பரலோகத்தில் அல்லது வானத்தில் இளைப்பாறுகின்ற ஒரு இடத்தில் இந்த ஆத்மாவை இளைப்பாறும். சகல ஆத்மாக்களும் அது இறந்து போன ஆத்மாக்கள் ரெஸ்டிங் பிளேஸ் என்று சொல்லுகின்ற வானமண்டலத்தில் ஒரு பகுதியில் அல்லது பரலோகத்தில் ஒரு பகுதியில் அந்த ஆத்மா இளைப்பாறுதலாக இருக்கும். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் படைத்த ஆதி மனுஷனாகிற ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரையும் நியாயம் விதிக்கும்படி இயேசு சகல மனுஷனையும் இந்த பூமியில் பிறந்து மரித்து போன ஜீவனோடு இருக்கின்ற சகல ஆத்மாக்களையும் ஒரு நாள் நியாய விதிக்கின்ற அவர் எழும்பி வர பண்ணுவார். அன்றைக்கு அதான் சகல ஆத்துமாக்களுக்கும் அவர் நியாய தீர்ப்பு வழங்குவார்.
அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக அவன் சகல மனிதனுடைய பாவம் மன்னிப்புக்கென்று பரிகாரமாக இந்த பூமியில் கடந்து வந்து இரத்தம் சிந்தி, இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனிதனுக்கு சமாதானத்தை அல்லது ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஏன் இயேசு இரத்தம் சிந்தினார் என்று சொன்னால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆனபடியினால தான் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு சமாதானமற்று கிடந்த போது, ரட்சிப்பற்று கிடந்த போது ரட்சிப்பை கொடுக்கும்படி அல்லது சமாதானத்தை கொடுக்கும்படி அல்லது பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் தாமே ஒரு மனுஷவதாரம் எடுத்து வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்தை சிந்தின போது கடைசி சொட்ட இரத்தம் சிந்தப்படுகிறது. அப்படி என்றால் அவர் அந்த இரத்தம் முழுவதும் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை வெளியே வந்தாச்சுன்னா அந்த மனுஷன் இறந்து போவார். அப்படியே கிறிஸ்து இயேசு இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை சகல மனிதனுடைய பாவத்தின் பரிகாரமாக அவர் சிந்தினார். அப்படி சிந்தி அதுவரையிலும் மனுஷனுக்கு விரோதமாக மரணத்தினுடைய அதிகாரியாக இருந்த சாத்தானானவனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலூடைய தன் இரத்த சிந்தனையிலூடைய அந்த சாத்தான் கரத்தில் இருந்தான மரணத்தின் அதிகாரத்தை இயேசு பறித்து கொண்டு சகல ஜனங்களையும் மரணத்தின் அல்லது நரகத்தின் அடிமை நுகத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார். அப்ப சகல மனுஷனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக கிறிஸ்து யாகமாய் தருகிறார். கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் விலையிலூടെ அந்த இரத்தத்தை ஏற்றெடுக்கின்ற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து ஏற்றெடுக்கும் போது அந்த இரத்தம் அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது. அந்த மனுஷ ஆத்மாவுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவின் போதனைப்படி வாழும்போது அந்த வசனத்தின்படி வாழ்ந்து அவன் தேவனை ஆராதித்து வசனத்தின்படி வாழ்ந்து அவன் மரித்து கடந்து செல்லும் போது அவன் அந்த ஆத்மா ஒரு நாள் நியாய விதியில் இழம்ப பண்ணும்போது அந்த ஆத்மா தான் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இரத்தத்தால் கழுகப்பட்டதுனால, பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அந்த ஆத்மா பரலோக ராஜ்யம் போவதற்கு அல்லது மோட்சராஜ் போவதற்காக தகுதியுடையதாக மாறுகிறது. ஆனப்படி நான் இயேசு சொன்னார், இதோ நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னார். இந்த பூமியில் சமாதானமற்ற பூமியில் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சகல மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் தாம் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி சகல மனிதனுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை அளித்து இருக்கிறார். இன்றைக்கு இயேசு உலகத்திலுள்ள சகல மனிதனுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணி கடந்து போயிருக்கிறார். இரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி இல்லையா? உங்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நிம்மதியும் தருகின்ற இயேசுவின் வசனங்களை விசுவாசிங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தம் உங்களை கழுகி உங்கள் பாவத்தை மன்னிக்கும். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பாவம் மன்னிக்கப்படும். அப்போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புகளை நீங்கள் நிர்ணயிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரயாணத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு சமாதானம் தொடர்ந்து தருவார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இயேசுடைய இரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கிறது, அவருடைய சாபத்தை விட்டு விலக்கிறது, அவருடைய வியாதிகளை குணமாக்கிறது. அந்த கிறிஸ்துவை நம்புகின்ற உங்களுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும்போதும் பலனை தருகிறார். தமது ஜனத்துக்கு அவர் சமாதானம் அருளுகிறார். அடுத்ததாக சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருக்காக காத்திருக்கின்ற, இயேசுவை விசுவசிக்கின்ற, இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணுகின்ற, இயேசுவை ஆண்டவர் இரட்சகர் என்று விசுவசிக்கின்ற, அவருக்காய் காத்து கொண்டிருக்கின்ற, அவரிடத்தில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற, அவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் வழங்க போகிறார். ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து மாற்றப் போகிறார். நீங்கள் முன்னேற விடாதபடி தலையாறுகிற தடை கற்களை தகர்த்தறிய போகிறார். நீங்கள் நாளுகளாய் வருடங்களாய் எதிர்பார்த்து கொண்டு செபித்து கொண்டு காத்து இருக்கின்ற சில வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தரப்போகிறார். அதில் இருக்கிற சகல அடைப்புகளையும் கர்த்தர் எடுத்து போட போகிறார். கர்த்தர் சடுதியில் உங்களுடைய அனுபவத்தை மாற்றப் போகிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்றப் போகிறார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றப் போகிறார். உங்களுடைய சத்துவத்தை கள்ளப்போகிறார். உங்களுக்கு சமாதானம் அருளி நீங்கள் எந்த விஷயத்தில் கவலையோடு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தின் மேல் கர்த்தருடைய அற்புதமான கிரியைகளை வெளிப்படுத்தி சமாதானத்தை அருளி உங்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த மாதம்
இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக நாளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை, யோசுவாவை, இஸ்ரவேல் ஜனத்தையும் குடும்பத்தார், அதாவது யோசேப்பின் வம்சத்தாரையும் அவர் ஆஸ்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் ரட்சிக்கிறவராக காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னால் யூதா ஜனம் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகின்ற, கர்த்தரை துதிக்கின்ற, கர்த்தரை ஆராதிக்கின்ற ஜனம். யோசேப் வம்சத்தார் என்று சொன்னால் தரிசனம் பெற்ற ஜனம். கர்த்தரை ஆராதிக்கின்ற, கர்த்தரை நம்புகின்ற, கர்த்தரிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்ட, அது தரிசனத்தால் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற, தேவன் தந்த அந்த தரிசனத்தின்படி ஜெபித்து கொண்டிருக்கின்ற, காத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். உங்களுக்கு சமாதானம் அருள போகிறார். உங்களுக்கு நன்மை தந்து ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் இந்த மாதத்தை ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக மாறப்போகிறீர்கள். அவன் இது எப்படி சம்பவிக்கும்? இது கர்த்தருக்குள் சம்பவிக்கும். அவன் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். தடைகளை தகர்த்தறிகிற போகிறார். தேவைகளை சந்திக்க போகிறார். சில ஆண்டுகளாக, வருடங்களாக தடையாய்ந்த தடைக்கற்களை தகர்த்தறிந்து ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் இவ்வளவு நாளாக நீ காத்திருந்து ஜெபித்ததனால, அவரை நீ நம்பியிருந்ததனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளுகிறார். கர்த்தர் தனது ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த நாளில் தேவன் நம்முடைய ஜனத்தை பலன் தர போகிறார். தமது ஜனத்தை சமாதானத்தை நிரப்ப போகிறார். ஆசீர்வாதத்தை நிரப்ப போகிறார். அந்த மனுஷனுடைய பிரயாணத்தில் காணப்பட்டதான அந்த அக்கறைக்கு கடந்து போக முடியாதபடி இருந்த அந்த பாறை, தேவன் அதை எடுத்து மாற்றாமலே அது ஒரு தடையாக அந்த மனுஷனுக்கு இராதபடி அதன் மேல் தண்ணீரை வர வைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடியும், உங்களுடைய சுபத்துக்கு பதில் இல்லாதபடியும், நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறாதபடி இருந்த எல்லா தடைகளையும் தேவன் தகர்த்து மாற்றி அது ஒரு ஜெயமாக இந்த நாள் தரப்போகிறார். அந்த தேவன் இந்த காலைவெளி சொன்ன வார்த்தைப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. நீங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்த போகிறார். சமாதானத்தை நிரப்ப போகிறார். ஆசீர்வாதங்களினால் நம்மளை பெருக பண்ண போகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த 2024 ஆண்டினுடைய பிப்ரவரி மாதத்தின் 22ஆம் நாளில் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை சமாதானத்தை நிரப்பி ஆஸ்வதிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களில் ஒரு நிமிஷம் கூட கர்த்தருக்கு இடம் கொடுத்து அவரிடத்தில் நாம் ஜெபிப்போமா? கண்களை அடைக்கலாம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையும் அன்பு நிறைந்த சர்வ வல்லமையும் உள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தில் மனுஷனை படைத்தீர். மனுஷனுடைய பாவம் முகாந்தரம் பூமியில் சமாதானமற்று கிடந்த மானிடனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி பாப மன்னிப்பை தந்து ரட்சித்து ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி இருக்கின்ற கர்த்தாவே, இப்போது அந்த உலகத்தில் இருந்து கூட நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கின்ற எங்கள் விஷயங்களுக்கு ஆண்டவர் பலனை தந்து சமாதானத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதனால் வரைக்கும் இருந்த நெருக்கங்களை எங்களை பலப்படுத்தி பலகீனத்தை மாற்றி தேவைகளை சந்தித்து சமாதானத்தை நிரப்பி புதிய வழிகளை திறந்து வாக்குத்தத்தங்களை பெற்று முன்னேற கர்த்தர் இந்த நாளில் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கட்டும். இந்த காலை வேளையில் கேட்ட வார்த்தையை நம்புகின்ற, விசுவசிக்கின்ற, கேட்ட எல்லா பிள்ளைகளையும் தேவ ஜனத்தையும் சகலரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை